வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ரஞ்சன்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் அமைஞ்சிருக்க ரஞ்சங்குடி கோட்டை, இந்த கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். அதாவது போர்கண்ட சிங்கம் யார் கண்ட அஞ்சும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பல போர்களை கண்ட அஞ்சாமல் அப்படி வலுவாக நின்ன ஒரு கோட்டை இந்த ரஞ்சங்குடி கோட்டை. இந்த கோட்டையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரஞ்சங்குடி கோட்டையை கட்டினது யார் அப்படின்றதுக்கான ஒரு முழு தகவலுமே கிடையாது. ஆனால் இந்த கோட்டை ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர சோழன் ஆட்சி காலத்தில் வண்ணாற்று சிற்றரசராக இருந்த தூங்கானை மறவன் அப்படின்ற ஒரு அரசர் இந்த கோட்டையை ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் செஞ்சி நாயக்கர் காலத்தில் இங்கே காவல் கண்காணிப்பு கோபுரங்கள்லாம் கட்டப்பட்டதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் நிறைய கட்டிட அமைப்புகள்லாம் கட்டினதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்க கட்டிடக்கலை விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தோட அந்த கட்டிடக்கலை பாணியிலே இருக்கிறதுனால அதையும் உறுதி செய்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாமே. மேலே போய் பார்ப்போம். நம்ம அந்த கேட்லேருந்து உள்ளே நுழைஞ்சு வந்தோடனே ரைட் சைடில் ஒரு மசூதி ஒன்று இருக்குது. இது மசூதி ஒன்று கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நீர்த்தேக்கம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நீர் சேமித்து வைக்கிற மாதிரி ஒரு பகுதி வச்சுருக்காங்க. இந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த கோயிலில் இருக்க தூண்கள் அமைப்புல கட்டியிருக்காங்க. அது உள்ள மசூதி அதாவது வெளியில் வெளிப்புற தோற்றம் இந்து முறைப்படியும் உள்ள மசூதி தோற்றம் முஸ்லீம் முறைப்படியும் கட்டியிருக்காங்க. இது எல்லா விதமான போர் வீரர்களும் இங்கே போர் புரிஞ்ச இடம் அப்படின்றதுனால வழிபாட்டுக்கு கட்டப்பட்டதாக இருக்கலாம். கிபி 1751 ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சு படையர்களுக்கும் போர் நடக்குது. அதாவது ஆங்கிலேயர்கள் முகமது அலியோட உதவியோடையும் பிரெஞ்சுக்காரர்கள் சந்தா சாஹிப் உதவியோடையும் போர் நடக்குது. அந்த போர் வாலி கொண்ட போர் அப்படின்ற போர் நம்ம வரலாற்றுலலாம் ரொம்ப முக்கியமான ஒரு போராக இருந்துச்சு. அந்த போர் நடைபெற்ற இடம் இந்த ரஞ்சங்குடி கோட்டை தான். இது நம்ம தூங்கானை மறவன் அப்படின்றவர் முத ஆரம்பிச்சாருன்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கப்புறம் கிபி 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் கிபி 17ஆம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாப்போட கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. ஆற்காடு நவாப்போட ஆட்சி காலத்தில் ஜஹீந்தார் அப்படின்றவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் இது இப்போ இந்திய தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இந்த ரஞ்சங்குடி கோட்டை இருக்குது. இந்த கோட்டைக்குள்ள, இந்த ரஞ்சங்குடி கோட்டைக்குள்ள உள்ளே வர்றதுக்கும் வெளியே வர்றதுக்கும் பொது வழின்னு இல்லாமல் தனியாக ஒரு சுரங்க வழியும் இருக்குது, ரகசிய பாதையும் இருக்குது. இந்த ரகசிய பாதை வழியாக தான் 1751 வாலிகொண்ட போர் நடந்துச்சு இல்லையா. அப்போ சந்தா சாஹிப் அந்த ரகசிய வழியாக தான் இந்த கோட்டைக்குள்ளே வந்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. இந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நிறையா கிணறுகள் தூந்து போச்சு. ஒரு சில கிணறுகளை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், மேலே ஆஞ்சநேயர் இருக்கும். இது வாங்க, இப்படியே வாங்க, சரி இப்போ கட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஞ்சநேயருக்கு ஒரு சின்னதாக ஒரு கோயிலும், இங்கே ஒரு சிவலிங்கமும் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சிவலிங்கமும் இருந்திருக்கு. அந்த சிவலிங்கம் இப்போ கொஞ்சம் சேதமாக இருக்குது. பாருங்கள், இந்த மண்டப தூண்லலாம் பாருங்கள், அழகான சிற்பம்லாம் இருக்குது. இங்கே இருக்கு பசு சிவலிங்கத்துக்கு பால் சுரக்கிற மாதிரியான சிற்பம், நிறைய சிற்பங்கள் அழகாக இருக்குது. நிறைய இங்கே மீன் சின்னங்களை பார்க்க முடியுது. ஒவ்வொரு இந்த படிக்கட்டில் பாருங்கள், மீன் சின்னம் பொறிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த சைடில் இருக்க கல்லுலலாம் பாருங்கள், மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. நல்லா தெரியுதா?
இங்கேயும் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. மேலே ஏறி வந்தோடனே நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு பாதாள அறை ஒன்று இருக்கு. உள்ள வரைக்கும் வழி போகுது, கீழே படிக்கட்டா உள்ள வரைக்கும் வழி போகுது. ஆனால் நம்மளால உள்ள போக முடியாது, பூட்டு போட்டிருக்கு. சரியா? அப்படியே வந்தோம்னா கீழே வந்து நம்ம ஒரு மசூதி பார்த்தோம் இல்லையா கீழே, அதே மாதிரி இங்கே மேல் பகுதியிலையும் ஒரு மசூதி இருக்கு. வழிபாட்டுக்கு வச்சிருப்பாங்க போல. மேல் பகுதியிலும் ஒரு மசூதி இருக்கு. ஆனால் அந்த மசூதியில் அது மசூதியால் அது ஒரு காதல் சின்னம் மாதிரி கிறுக்கி வச்சிருக்காங்க. சரி, இதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோவே போடலாம். மேலே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள், இங்கே மேல்புறத்தில் ஒரு கத்தி, பட்டாக்கத்தியில் இருந்த உடைவாள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாள் சிற்பம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஹோல்ஸை நீங்கள் பார்க்க முடியும். எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், யாருக்குமே இங்கே இருக்கிறது தெரியாது. ஆனால் இங்கே இருந்து பார்த்தா, இப்படி பார்த்தா அழகாக கண்காணிக்கலாம், யார் வராங்க எல்லாத்தையும் கண்காணிக்கலாம். இது வந்து அந்த காலத்தில் இருக்க ஒரு டெக்னாலஜி. மேலே இருக்க யாருன்னு தெரியக்கூடாது, கீழே இருந்து வந்தால் பொசுக்குன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு பாதுகாப்பு அம்சத்தோடு கட்டப்பட்ட ஒரு டெக்னாலஜி அந்த காலத்தில் கட்டப்பட்டு இருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா, ரகசிய வழியில் நிறையா இருக்குன்னு இந்த வருங்க. அங்கே ஒரு அந்த சைடில் இருந்து வர்றதுக்கான ஒரு ரகசிய வழி இது. அதே மாதிரி கண்காணிப்பு கோபுரங்கள், இது வந்து மேலே நின்று யாராவது வராங்களா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு அங்கே ஒன்று இருக்குது பாருங்க. இது மாதிரி 2 வச்சுருக்காங்க. இங்கே நின்று பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டரில் 50 மைல் தூரம் வரைக்கும் கண்காணிக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இப்படி வாங்க. படிக்கட்டுகளுடன் கூடிய ஒரு கிணறு இருக்கு. இந்த கிணறு வந்து ராணி குளம் அப்படின்றாங்க. அதாவது வந்து ராணிகள்லாம் வந்து குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். உண்மைதான். அப்படியே ஒரு ரவுண்டு வா, என்னை சுற்றி இப்படி ரவுண்டு வரணும். இப்படி தம்பி ரவுண்டுனா என்னை சுற்றி இப்படியே நீ வரணும், நான் அப்படியே இந்த சுற்றளவில் நின்று தான் சுற்றளவு தெரியுதா? பாவம் சுற்றுற ஆளுக்கு தலை சுற்றுன்னு நினைக்கிறேன். இது சுத்த அளவில் இங்கே இருந்து கவனித்தோம்னா 50 மைல் தூரத்தை வந்து கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பெரம்பலூர் சைடு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல இந்த ரஞ்சங்குடி கோட்டையும் ஒன்று. ஏன்னா ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோட்டை, நிறைய போர்களில் பங்கெடுத்த ஒரு கோட்டை இந்த ரஞ்சங்குடி கோட்டை. கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு வாங்க, குழந்தைகளுக்கு இந்த இடங்களை காட்டுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.